கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன். இதனால் வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்தார். மேஷ ராசிக்கு மாறுறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார். இதனால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத 12 ராசிக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் இருக்கும். அதாவது 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 1.5 மாசம் இருக்க போகிறார். அவர் இப்போ 41 நாள் இருக்கார். இதை பத்தி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போறேன். பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் நன்மை தான் செய்யும் அப்படின்றது சாஸ்திர தர்மம். அப்போ இதனால் வரைக்கும் மீனராசியில ராகுவோட சேர்ந்து இருந்த செவ்வாய் கடுமையான விளைவுகளை கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது. ராகு, கேது, சூரியன், சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயோட பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது. அப்போ ராகுவோட செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை, பின் விளைவுகள், விஷ ஜந்துக்கள் பயம், காற்றால் பரவக்கூடிய நோய்கள், நீரால் பரவக்கூடிய நோய்கள், இது மூலியமாவே இப்போ அது வந்துகிட்டு இருந்தது. நம்ம நாட்டுக்கு வரலன்றவல, ஆனால் மற்ற இடங்களுக்குலாம் வந்துகிட்டு தான் இருந்தது. இதான் உண்மை. இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு, மேஷராசிக்கு போறாரு. அப்போ மேஷராசியில் அவர் இருக்கும்போது என்ன பொது பலன் எப்படி ஏற்படும் கேட்டீங்கன்னாக்கா, அவர் மேஷராசியில சொந்த வீட்டில் இருக்கும்போது அவர் படைத்தளபதினு சொல்லக்கூடியவர். அப்போ அந்த படைத்தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும். அப்போ படைத்தளபதிக்கு ஒரு நேரத்தில் சக்தி எப்போ வந்து சேரும்? அவர் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலோ, ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ தான் அது வரும். அப்போ வீட்லேயும் சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அந்த செவ்வாய் அதுக்குண்டான வேலையை செய்வார். ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள், மகான்களுடைய அருள்கள், இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. இந்தியாவிலும் இருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்து இருக்கிறது. அதனால் பின் விளைவுகள் அவ்வளவாக வராது. சண்டை மூலம் அபாயம் வரும் ஆனால் வராது, இப்படிதான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த பதிவில் இப்படி சொல்லிட்டு வரேன். அந்த பய உணர்வு வரும். எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ, நம்ம எதிரி நாட்டு மேல் படையெடுத்துருவாங்களோ, எங்க பார்த்தாலும் சண்டை நடந்துட்டு அப்படின்னு பயம், உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான். அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்கு. இதுக்குண்டான சண்டை வரது சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு. இதெல்லாமே பண்ணி ஓரளவு குறைச்சிருவாங்க. நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது. இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள். இந்த மேஷராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காமல் இருக்கலாம். ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்தி அதில் ஒருத்தர் தலைவராவார். ஒரு மேஷராசியாக கூட இருக்கலாம். அது இல்லாமல் நிர்வாக திறமையில திறமசாலை வெற்றி பெற்று பரிசு பாராட்டெல்லாம் பெறுவாங்க. நிறைய இடத்துல ஆராய்ச்சி பண்ணி அது மூலிமா பூமியில் ஆராய்ச்சி, புதையல் சொல்கிறோம் இல்லையா, அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. இப்போ கீழடியில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, தொல்லியல் துறையில், அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும். புதையல் கிடைக்கும். அது அரசாங்கத்தை சேரும். தொழில் துறை மூலிமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும். இதெல்லாமே இந்த மேஷராசியில் செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது. இது இல்லாமல் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மனை உயரும், பூமி லாபம் கிடைக்கும். நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க, விற்காம இருக்கும், இப்போ விற்கும், நல்ல விலைக்கு போகும். பொதுவாக ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும். அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு. பொதுவான பலனா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம், துலாம், விருச்சிகம் இந்த 3 ராசியும் பார்க்கிறார். அப்போ கடகத்தை பார்க்கும் பொழுது, நீர் ராசியான கடகத்தை பார்க்கும் பொழுது, செவ்வாய் நெருப்பு கிரகம் இல்லையா, கடகம் நீர் கிரகம் இல்லையா, 4ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாப கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. சனி பகவானுக்கு எப்படி 3ஆம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் செவ்வாய் பகவானுக்கு 4ஆம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எரிமலை வெடிக்கும், நெருப்பு குழம்புகள் வரும், கடலில் விழும், கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். பூகம்பம் கண்டிப்பாக வரும். இந்த பூமிகாரகன் மேஷத்தில் அமர்ந்தர்கள், அதனால் பூகம்பம் வரும். ஒரு சில இடங்கள் வரும், போகும். அதனுண்டான பயமும் நமக்கு தென்பட தெரியும். நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும். அடிதடி பயிறது, ரத்த காயங்கள் ஏற்படுறது, ரத்தம் வருது, எல்லாமே நடக்கும். என்ன பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா? இல்லை, இதெல்லாமே நடக்கும். ஆனால் பெருவாரியான விஷயத்தில் நடக்காது. நம்ம நாட்டுக்கு அவ்வளோ நடக்காது. இது இறை வழிபாடு ஆலயம் பரிகாரத்தில். அதனால தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரோம். அதனால தான் நம்ம மக்கள் எல்லாம் மீண்டு வராங்க. கொரோனா கூட எப்படி மீண்டு வந்தாங்க, இந்தியா எப்படி மீண்டு வந்தது, அது மாதிரி தான் நம்ம சொன்னால் கேட்போம். நம்ம பயப்படக்கூடியவங்க, ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம. பக்தியில பயபக்தி சொல்லலையா, அந்த பயபக்தி உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம இந்திய நாடு. அதனால கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார். துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். நீண்ட நாளா கேஸ் போயினே இருக்கும். பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம்.
என்ன இப்படி பண்ணிட்டானே விட்டுருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இப்போ தண்டனை கிடைக்கும். நீதிபதிகள் தன்னுடைய சத்திய வாக்கு தவறாமல் தீர்ப்பு வழங்குவார்கள். அடுத்ததாக விருச்சிகத்தையும் பார்க்கிறார். விருச்சிகத்தை பார்க்கறனால அதுவும் அவருடைய சொந்த வீடு தானே. அதனால விருச்சிகத்தை பார்க்கும்போது கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும். ஷிப்பிங் மூலிமா ஷிப்பிங்கில் இருக்கவங்களாம் நல்லா டெவலப் ஆவாங்க, நல்லா வருவாங்க. கடல் சீற்றம் அதிகரிக்கும். சுனாமி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் தென்படும். இதெல்லாம் செவ்வாய் பயிற்சியால் இப்போ மேசராசிக்கு வந்தவுடனே இந்த 41 நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்லதே எடுத்துக்கோங்க. கெட்டதுக்கு இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது. இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். என்னுடைய உபாசன வீரக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களுடைய அருள் பருவங்களை சொல்லி வாழ்த்தி, ஓம் மகிஷத் பஜாயி வித்மகே சண்டகஸ்தாய் திமகே தன்னோ வாராகி பிரஜோதியா, வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி, செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கடகராசிக்காரங்களாம் சொல்ல போகிறேன். கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். தன்னோட சொந்த வீட்டுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அப்போ 10ல் செவ்வாய் வந்தாக்கா நல்ல விஷயந்தான். 10ஆம் இடம்ன்றது எந்த ஒரு ராசிக்காரங்களுக்குமே முயற்சியால் வெற்றி அப்படின்ற சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 10ஆம் இடம். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம், தொழில் உத்தியோக வியாபாரம் இந்த வகையில் வெற்றி பெறலாம், எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. அப்போது அந்த செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கனால வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கடகராசிக்காரங்க இது வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். குறைச்ச வேலை இருப்பாங்க, சம்பளம் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க, மாற்றல் மூலிமா நல்லது நடக்கும், வியாபாரம் பெருகும், தொழில் பெருகும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். இதுமாதிரி நடக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு. அந்த 10ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த செவ்வாய் 10க்குரிய 10லே இருக்கார், அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வரும்போது பூமி லாபம் கிடைக்கும், வீடு மனை வாகனம் இது மாதிரிலாம் சம்மந்தப்பட்டெல்லாம் நடக்கும். பெரும்பாலும் வீடு சம்மந்தப்பட்டது விற்கும், வாங்கலாம், விற்கலாம், இது மாதிரிலாம் நான் செய்யலாம். அதுக்குள்ளே முயற்சி இறங்கலாம். அதுக்கு ஏதாவது லோனு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் போட்டால் கூட ஃபெயிலியராக இருக்கும், தள்ளி போயிருக்கும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஹோம் லோன் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சொசைட்டி லோன், ஹோம் லோன் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். கடகராசிக்காரங்க பெரும்பாலும் கடகராசிக்காரங்க நிறைய கடன் வாங்குறதுல கில்லாடிங்களை தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் கடன் வாங்கி கடன் கொடுப்பாங்க, கடன் வாங்கி கடன் கொடுப்பாங்க, இப்படியே தான் போயின்னு இருக்கும். அந்த கடனால் அவங்களுக்கு பிரச்சனை வராது. ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க, அப்படியே போயிட்டே தான் இருக்கும். முடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு முடிக்கிற நேரமும் இப்போ வந்துடுச்சு கடகராசிக்கு பொதுவாக. அதை நான் சொல்லி தான் ஆகணும். இந்த வருடம் அந்த கடன் எல்லாமே தீர்ந்துடும் உங்களுக்கு. அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் உங்களுக்கு. கடன்லாம் கிடைக்கும், அந்த தொழில் கடன் கிடைக்கும், வீட்டு கடன் கிடைக்கும், சொல்கிறோம் இல்லையா, வீட்டுக்கடன், தொழிற்கடன் இது மாதிரிலாம் கிடைக்கும். ஒரு வியாபாரம் பண்ணுறது கடன் இது மாதிரிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைக்கக்கூடிய நேரம் தான் இப்போது. அதனால் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். யாராவது உதவி பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த 10ல் இருக்கிற செவ்வாய் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியும் பார்க்குறாரு. 1, 4, 5 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. ஒரு ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு எதிர்பாராத ஒரு துணிச்சல் வரும், தன்னம்பிக்கை வரும். இது வரைக்கும் யாருமே கேட்காம இருப்பீங்க, போய் தைரியமாக போய் கேட்பீங்க. ஒரு அரசாங்கத்தை கூட போய் பார்ப்பீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறமே, ஏன் நம்ம யாரோ எவ்வளோ பலன் அடைகிறாங்க, அரசாங்கத்தில் போய் பார்க்குறாங்க, நம்ம ஏன் போய் பார்க்கக்கூடாது, அதுக்குண்டான அதிகாரியில் பார்க்கலாம், அதுக்குண்டான ஆட்சியாளர்களை பார்க்கலாம், இது மாதிரிலாம் பார்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம், உதவிகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்கி போய் சாதிச்சு காட்டிச்சுடுவீங்க. அதுக்குள்ள நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அதனால் அந்த மாதிரி போய் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். அது இல்லாமல் 4ஆம் இடம் பார்க்குறாரு இல்லையா, அது 4ஆம் இடம் பார்க்கலாம் தான் வீடு கிடைக்கும். அந்த வண்டி வாகனம்லாம் மாற்றிடலாம். பழைய வண்டி ரொம்ப நாளாக வச்சுருந்துருப்பீங்க, அவங்க மாற்றிடலாம், புது வண்டி மாற்றிடலாம். பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இடம் வீடுலாம் அமையும். இடம் வாங்கி போட்டிங்கன்னா அது விற்கப்படும். அது ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கும். அது விற்றா தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரும்னா கண்டிப்பாக விற்றுரும். இப்போது அது மாதிரிலாம் அமைப்பு இருக்குது. இது இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு பிறந்த குழந்தைகள் மூலிமா நல்லது நடக்கும். அவங்க மூலிமா உங்களுக்கு பரிசு பாராட்டில் வரும். அவங்க பேர்லாம் ப்ராப்ளம் ஆகும். உங்கள் மகன் சொல்வது போக அவங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை, அப்படி வந்துடும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. நிறைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும், உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும். அது மூலிமா நல்ல பிரபலமாவீங்க. நிறைய வருமானங்கள் வரும் உங்களுக்கு. தொடர்பு மூலம் வருமானம் வரும். பிரயாணங்கள் மூலமாக அந்த தொடர்புகள் கிடைக்கும், நிலச்சி நிற்கும். இதெல்லாமே நடக்கும்.
பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிரும். அது மூலிமா அந்த யாத்திரை போயிட்டு வருவீங்க. கடல் யாத்திரை கடல் கரையில் போயிட்டு அந்த முன்னோர்களுக்கு வந்து செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சுட்டு வருவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது மாதிரி நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நடக்கும். பொதுவாகவே செவ்வாய் வந்து உங்கள் கடகராசிக்கு நன்மை தான் செய்வார். அதனால் கண்டிப்பாக அவர் வந்து உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உரியவர் இல்லையா? அதனால் பூர்வ புண்ணிய ஜீவனாதிபதினு சொல்லப்படுறாரு. அதனால் அவர் நன்மையை தான் கண்டிப்பாக செய்வார். உங்கள் நினைச்ச எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த செவ்வாய் பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு நினைத்த எண்ணங்கள் உடனே பலிதமாகும். அதுக்குண்டான வாய்ப்பு உருவாகியிருக்கு. அதனால் நீங்கள் நல்லா கேட்டுங்க, இந்த பூமிக்காரகன் ஆகிய அந்த செவ்வாய்க்கு அதிபதியான முருகரை வணங்கலாம். முருகப்பெருமானை நீங்கள் எப்படி வணங்கணும்னா, எப்படி உங்கள் கடகராசிக்கு சக்தி அம்சமாக விளங்கக்கூடிய அந்த வள்ளி தெய்வனோடு சேர்ந்த முருகரை நீங்கள் வழிபட்டு வரலாம். இப்போல்லாம் வழிபடுறீங்கன்னா நல்லதுன்னு சொல்லிவிட்டு, இது இல்லாமல் வாராகி அம்பாவும் நீங்கள் வழிபடணும். ஏன்னா வாராகி அம்பாவும் பூமிக்கு உரிய தேவதையாக சொல்லப்படுறாங்க, தெய்வமாக சொல்லப்படுறாங்க. அவங்க பன்றி முகம் இல்லையா? அதனால் அதுவும் இந்த நேரத்தில் நல்லது நடக்க போகுது. அதனால் வாராகி அம்மனை வழிபடலாம், முருகப்பெருமானை வழிபடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அவர்களுக்கு உண்டான அந்த கிழமை திதி நட்சத்திர நாளிலே வழிபட இன்னும் சிறந்ததாக சொல்லப்படுது. நீங்கள் வந்து தான தர்மங்கள், கடகராசிக்காரங்க பொதுவாக தான தர்மம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இரக்க குணம் உள்ளவங்க, இலங்கைய மனம் படைத்தவர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் நீர் ராசியில் பிறந்திருக்கீங்க. அதனால் நீர் திரவ சம்மந்தப்பட்டவான தான தர்மங்கள் நிறைய பண்ணலாம், நிறைய வாங்கிக்கலாம். தண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம், எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கலாம். அது நீர் மோர் அது மாதிரி இருக்குது, அது மாதிரி பானகம் இது மாதிரிலாம் கொடுக்கலாம். குளிர் பானங்கள் வாங்கி கொடுக்கலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். உணவுகள் பரிமாறலாம். ஏன்னா அவங்க சந்திரன் வந்து அந்த அவருக்கு நெல் அரிசின்ற சொல்லக்கூடிய தானிய வகைக்குரியவர் தான் சந்திரன். அப்போது அந்த கடகராசியில் பிறந்ததுனால நிறைய சாப்பாடு வாங்க. அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் உங்கள் கையால் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ஆரம்பித்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு கூட விடலாம். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நல்லா கேட்டுங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க உணவும் நீரும் இது கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். தான தர்மம் பண்ணும்போது ஒரு சாப்பாடு தண்ணி, ஒரு டிஃபனோ தண்ணி, அவ்வளோதான். தண்ணியோடு சேர்த்து வாங்கி கொடுக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். வெறும் சாப்பாடு டிஃபனும் வாங்கி கொடுக்கக்கூடாது. இது மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தான தர்மம் நன்மை நடக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஏற்றதாக அமைஞ்சிருக்கு. அவர் இருக்கிற இடமும் பார்க்கிற படமும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அதனால் நான் சொன்ன இந்த இறை வழிபாடையும் அந்த தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேன்மை பெறுவீர்கள். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு இடம் கண்டிப்பாக நிலைநாட்டப்படும். அதனால் எல்லாரும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.